அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலாவின் அன்பும் ஆதரவும் என்றென்றும் உண்டாவதாக என்று நாம் மைக்ரோபேஸ் சேனலின் சார்பாக அல்லாஹ்வை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். கடந்த வாரங்களில் கவர்மெண்ட்டுக்குரிய இணையதளமாகிய gov.lk என்ற வெப்சைட் மூலமாக ஏகப்பட்ட இணையதளங்களுக்குரிய உதாரணங்களை பார்த்தோம். இன்றைய கிளாஸில் நாங்கள் கல்வித்துறையில் என்னென்ன அப்ளிகேஷன்களில் என்னென்ன உபகரணங்கள் பாவிக்கப்படுது, அதால் கல்வித்துறை அடையக்கூடிய நன்மைகள் என்னன்ற விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போவோம். இந்த வீடியோவை நாங்கள் செய்கிற நேரம் இதில் நாங்கள் உங்களோட கிளாஸுக்குரிய பாடங்களை விளங்கப்படுத்துறதோட கம்பைன் ஸ்டடி செய்கிறேன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லக்கூடிய முக்கியமான சில டிப்ஸுகளை நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் தந்திக்கிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து முடியுங்க. இதில் ஒன்றாவது டிப் என்னென்றால், ஒரு கிளாஸ் ரூமில் மாணவர்கள் இணைஞ்சி ஒரு ப்ரெசன்டேஷன் மூலமாக எப்படி படிக்கிறது என்று யோசிக்கிற நேரங்களில் கிரேட் 10 பொறுத்தவரையில் படம் ஒன்று இருக்குது, பவர் பாயிண்ட்னு சொல்லி. அதில் நாங்கள் ப்ரெசன்டேஷன்கள் சம்பந்தமான பாடங்களை நாங்கள் மிச்சம் டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு கேட்குறோம். இந்த ப்ரெசன்டேஷனை செய்யக்கூடியவர் நிறைய படங்களையும் நிறைய வீடியோக்களையும் உதாரணமாக எடுத்து அந்த பாடத்தை டிசைன் பண்ணுவார். அந்த ப்ரெசன்டேஷனை செய்கிறதுக்கு அவர் செலவழிக்கிற நேரத்தால் அவருக்கு உண்மையிலே அந்த பாடம் மிச்சம் தெளிவாக விளங்கிடும். இதை பார்க்குறவங்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய பிக்சர்களாலையும் அனிமேஷன்களாலையும் வீடியோக்களாலையும் இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஐசிடி துறையோட வளர்ச்சியால் கிளாஸ் ரூமில் நாங்கள் அடையிற பிரயோசனங்களை பொறுத்தவரையில் ரெண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிறது வீடியோஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதாவது சில பரிசோதனைகளை வீடியோ பண்ணி வைக்கிறதன் மூலமாக எங்களால் பலவிதமான பிரயோசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது கிளாஸ் டீச்சர் ஒரு சப்ஜெக்டை விளங்கப்படுத்துறதை ரெக்கார்ட் பண்ணுறதாக இருக்கலாம், அல்லது ஒரு சயின்ஸ் லேபில் கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்றை ரெக்கார்ட் பண்ணின வீடியோ ஒன்றாக இருக்கலாம். பிந்தின காலங்களில் அந்த கிளாஸுக்கு சமூகம் அளிக்கிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காத நேரங்களில் அதை ரெக்கார்ட் பண்ணின ஒரு மாணவர்கிட்ட இருந்து அந்த வீடியோக்களை எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது அதே வீடியோவை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணின அதே விஷயத்தை திரும்ப ரிஃபர் பண்ணி போட்டு பார்த்துக்கொண்டு எங்களுக்கு தேவையான மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்கிறதுக்காகவும் இந்த வீடியோக்களை பாவிக்கலாம். இதில் வரக்கூடிய மூணாவது சப்ஜெக்ட் இமேஜஸ்களையும் வீடியோஸ்களையும் என்ன மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணுறது. இந்த சப்ஜெக்டை நாங்கள் கிரேட் 11 வார நேரத்தில் நாங்கள் படிக்கிறதுக்கு இருக்கிறோம். இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் ஐடியாஸ் எடுங்க, அது போதும். அதாவது பாடத்தோட சம்பந்தப்பட்ட சில மெப்புகளை அல்லது சார்ட்டுகளை அல்லது வீடியோக்களை எங்களால் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். அதன் மூலம் எங்களுக்கு தேவையான ஷார்ட் நோட்ஸுகளை எங்களுக்கு தயாரித்து கொள்ள இயலும். அதே நேரம் 10 மாணவர்கள் ஒரு கிளாஸ்ல இருந்து 10 விதமான ஹெட்டிங்க்கு கீழே வேறு விதமான இமேஜஸ்களையும் வீடியோஸ்களையும் ட்ரை பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதன் மூலம் நாங்கள் க்ரியேட் பண்ண ஒரு வீடியோவுக்குரிய நேரத்துக்குள்ளாலேயே எங்களால் 10 விதமான வீடியோக்களை 10 மாணவர்களிடமிருந்து வேறு விதமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த குரூப் ஸ்டடி மூலமாக இப்படி பிளான் பண்ணினால் ஒவ்வொருவருக்கும் பரவலான நாலேஜ் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாலேஜை ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களோட பென்ட்ரைவில் சேவ் பண்ணி வைத்துக்கொள்ள முடியுமாக இருக்கும். நாலாவது விஷயமாக, நாங்கள் ஐசிடியோட இணைஞ்சு கம்பைன் ஸ்டடி பண்ணக்கூடிய நேரங்களில் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்க போகிறது மெகசின்னு சொல்கிற நேரம் எங்களுக்கு அதை கடையில் போய் வாங்கி கொள்ளவும் முடியும், அல்லது இன்டர்நெட் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ள முடியும். இவ்வாறு செய்யக்கூடிய நேரங்களில் ஒரு கிளாஸ் ரூமில் 10 மாணவர்கள் இருப்பாங்கன்னு சொன்னால் 10 மாணவர்களும் 10 விதமான மெகசின்ஸை வாங்குவாங்க. அதை பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேனரோட உதவியின் மூலமாக ஒவ்வொரு மாணவர்களும் அந்த மெகசின்களை ஷேர் பண்ணி கொள்வாங்க. இதெல்லாம் மெகசின்களுக்கு மட்டும் இல்லை, அந்த கிளாஸ் ரூமில் மாணவர்கள் பாவிக்கிற டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது நோட்ஸாக இருக்கலாம், அல்லது லெட்டர்ஸாக இருக்கலாம். எதை வேண்டுமானாலும் ஷேர் பண்ணி கொள்ளக்கூடிய வசதிகளை ஐசிடி மாணவர்களுக்கு வழங்குது. அதே மாதிரி அந்த கிளாஸில் வசதி இல்லாத ஒரு மாணவன் ஒன்று இருந்தாலும் கூட அவருக்கு தேவையான வசதிகளை ஷேர் பண்ணுறதன் மூலமாக எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். ஐந்தாவதாக நாங்கள் பார்க்க போகிறது எஜுகேஷனோட சம்மந்தப்பட்ட கேம்ஸ்னு சொல்கிற நேரங்களில் நாங்கள் சாதாரணமாக விளையாடக்கூடிய பப்ஜி, ப்ளூ வேல்ஸ், கார் ரேஸ் போன்ற கேம்களுக்கு பதிலாக எங்களோட நாலேஜை கூட்டக்கூடிய சில கேம்ஸ்கள் இருக்குது. அதாவது நாங்கள் ஒரு கேமை விளாடுவோம், அதனால் எங்களோட நாலேஜ் வளரும். உதாரணமாக க்ராஸ்வேர்ட் போன்ற ஒரு கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொண்டு விளையாடலாம். அதை எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் விளையாடக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் இங்கிலீஷில் வரக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குகள் எல்லாத்தையும் திருத்திக் கொள்ளக்கூடிய வசதிகள் இந்த கேமின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். புதிய சொற்பிரயோகங்களை பிரயோகிக்கக்கூடிய வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு ஒரு கிளாஸ் ரூமில் சேர்ந்து எல்லாரும் கம்பைன் ஸ்டடி பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களில் பலரிடமும் பலவிதமான வசதிகள் இருக்கும். அதாவது சில மாணவர்களிடம் சிடி ரோம் இருக்கும்,
சில மாணவர்கள்ட்ட டிவிடி ரோம் இருக்கும், சில மாணவர்கள்ட்ட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் இருக்கும், இன்னும் சில மாணவர்கள்ட்ட இணைய வசதிகளின் மூலமாக சேகரிக்கப்பட்ட ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கும். இவ்வாறான தகவல்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து எங்களோட பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணி வைக்கிறதன் மூலம் எல்லாருக்கும் எல்லா விதமான தகவல்களையும் படிக்கக்கூடிய ஒரு இடமாக ஒரு டிஜிட்டல் லைப்ரரியையே எங்களால் உருவாக்கி வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 7வது விடயமாக கடைசியாக நாங்கள் பார்க்க போகிறது இன்டர்நெட். அதாவது இன்டர்நெட் தான் மிகப்பெரிய ஒரு சோர்ஸ், மிகப்பெரிய ஒரு லைப்ரரின்னு சொல்லி எங்களால் சொல்லும். இன்டர்நெட்டில் படிக்கிற நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிக்கிறதோட நிப்பாட்டாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கூடுதலாக ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். அதன் மூலம் உங்களுக்கு அதிகமான நாலேஜை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்கள் எல்லாம் தான் ஐசிடி கிளாஸ் ரூமில் தாக்கம் செலுத்தக்கூடிய விடயங்கள். இந்த 7 விடயங்களையும் கவனத்தில் எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த முறையில் நீங்கள் கம்பைன் ஸ்டடி பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது உண்மையிலே உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டும். அடுத்ததாக நாங்கள் 2வதாக பார்க்கக்கூடியது கிளாஸ் ரூமில் இல்லாமல் நீங்கள் வெளியே இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில், அது உங்களோட வீடாக இருக்கலாம் அல்லது கிரவுண்டாக இருக்கலாம் அல்லது வெளியில் எங்கேயாலும் நீங்கள் இருக்கிற சந்தர்ப்பங்களில் நீங்கள் படிக்க நினைப்பீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துல இருந்து வேண்டாலும் எந்த நேரத்தில் வேண்டாலும் படிக்கக்கூடிய வசதிகளை எங்களோட அரசாங்கம் உங்களுக்காக செஞ்சு வச்சுருக்குது. அது என்னென்னன்ற விடயங்களை நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நாங்கள் வீடியோக்களை அதிக நேரம் எடுத்து செய்கிறதால மாணவர்களோட அட்டென்ஷன் குறைகிறத எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இதுக்கு பிறகு வரக்கூடிய வீடியோக்களை நாங்கள் மிச்சம் நேரம் எடுக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். எனவே நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.